ஷேடர் பண்ணேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து இதில் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து வெர்டிக்கலாக டவுன் ஆகும். சரியா, வெர்டிக்கல் டவுன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே இது சிஎன், இது மிட் எலிவேஷன் எவ்வளோமா 900. இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு எங்கே வரணும், வெர்டிக்கலாக கீழே இறங்கணும். இப்போ 900லேருந்து எனக்கு ஒரு 500க்கு என்னச்சுன்னா எனக்கு இது டவுன் ஆகணும். ஸோ நமக்கு என்ன ஆகிட்டு 500க்கு டவுன். 500க்கு டவுன் ஆனதுக்கப்புறம் இது எங்கே போடுறது, 500ல் கொஞ்சம் தூரம் நினச்சிது ரன் ஆகுது. ஓகேவா, டிபெண்ட்ஸ் ஆன் அதை பொறுத்து எவ்வளோ தூரம் திரும்புது. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யும், 45ஓ அல்லது 90 டிகிரி பெண்டோ என்ன செஞ்சிடும், கிரியேட் ஆயிரும் அதோடைய ஹைட்டை பொறுத்து. சரி, அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோரில் தான் இப்போ ஹை லெவலில், இப்போ ஒரு வேளை ஹை லெவலில் இருந்து ரன் ஆகுது, ஹை லெவலில் வரைகிறீங்க, ஹை லெவல் டு லோ லெவல் கொண்டு வரணும் அப்படின்னா, இப்போ எல்வி ரூம்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எல்வி ரூமில் எல்வி பேனல்ஸ்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம், பேனல்லேருந்து ஹை லெவலுக்கு என்ன பண்ணியிருக்கோம், எடுத்து ரூட் பண்ணியிருக்கோம். இப்போ பேனல்ஸில் வந்து என்ன செய்யணும், கான்டியூட் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அதோட எங்கே போடணும், அதை ஹை லெவல் காங்கிரீட்டுக்குள்ளே ஃபால் சீலிங் மேலேயும் ஃபால் சீலிங் மேலேயும் போடலாம். ஃபால் சீலிங் மேலேனா அவங்க காங்கிரீட்டில் ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபால் சீலிங்கில் ட்ராப்பர் இருக்கும். ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஒட்டி தான் காட்டணும். ஒட்டி காட்டணும். இப்போ ஃப்ளோரில் காட்டாதான் எப்படி காட்ட முடியும்? ஃப்ளோரில் காட்டினா ஃப்ளோருக்கு உள்ளே தான் என்ன செஞ்சிடணும். ஃப்ளோர் லெவலில், அது லெவல் என்னவோ அந்த லெவலில் என்ன பண்ணியிருப்பீங்க, காங்கிரீட் உள்ளே கனெக்ட் ஆகிற மாதிரி என்ன பண்ணியிருப்போம் கான்செப்ட். அந்த ஃப்ளோர் லெவலில் இருந்து ஃப்ளோர் வந்து ஒரு 5 இன்ச் நம்ம கொடுக்கணும் நினைக்கிறாங்க. அந்த 5 இன்ச்சு உள்ளே வர மாதிரி இருந்தால் அது எப்படி வரையும் நம்ம ஃப்ளோர் ஆப்செட் கொடுத்து பண்ணணும். இதாக இருக்குல்ல, இப்போ லெவல் 2 தான் உனக்கு ஃப்ளோரு. ஃபார் எக்ஸாம்பிள் லெவல் 2ல் எனக்கு காங்கிரீட் ஸ்டார்ட் ஆகுது. லெவல் 2ங்கிறது தான் காங்கிரீட்டுடைய லெவல். இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அதிலேருந்து என்னுடைய இந்த டாப் எலிவேஷன் எவ்வளோ தூரத்தில் இருக்கணும், லெவல் 2ல் இருக்குது, அதுக்கு மேலே எனக்கு காங்கிரீட் லெவல் இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இதோட எலிவேஷனே பாரு, இதாக இருக்குது. சரியா, என்னம்மா லெவல் 1, இது லெவல் 2. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இதான் எல்வி ரூம்னு வச்சுக்கோ. இப்போ எனக்கு இங்கே ரன் ஆகணும் அப்படி தானே. இது லெவல் 2. லெவல் 2ல் இருந்து இப்போ நீ லெவல் 1 வைக்கும்போது நீங்கள் இருந்து என்ன ஹைட் வைக்கணும், 4000 இருக்குது அப்படின்னா லெவல் 1லேருந்து ஆப்செட் அடிச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது இந்த இடத்துல உள்ளே வருதுன்னு வச்சுக்கோ. இது எவ்வளோ தூரம், 3260. அப்போ லெவல் 1லேருந்து என்ன வைக்கணும், நீங்கள் 3760 வச்சுக்கணும் வைக்கணும். இதில் எனக்கு சென்டராக வருது அப்படின்னா. ஏன் தெரியாது, தெரியும். சீனியர் ரூஃபை கட் பண்ணால் தான் தெரிஞ்சிருவேன். ரூஃபை நீ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு கான்டியூட் தெரியும்ல. அதில் 3Dயில் எது தெரியாதுங்கிற, ரூஃபை ஆஃப் பண்ணால் தெரியும். ஆனால் உனக்கு ஃப்ளோர் பிளானில் இது தெரியும். லெவல் 1 ஃப்ளோர் பிளான், லெவல் 2 ஃப்ளோர் பிளான் 4000 இருக்குது, லெவல் 1 0 தான் இருக்குது. நீ 3960 வைக்கிற, 3980 உன்னோட கட் பிளேனை செட் பண்ணுற. இப்போ கட் பிளேனுக்கு கீழே உள்ள காண்டிட்டு உனக்கு என்ன செய்யணும் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதையே எடுத்துக்கணும், நம்ம எந்த லெவலில் இருக்கோம், லெவல் 2ல் நம்ம வரையிறோம்னு வச்சுக்கோங்க. இதை சரியா, இப்போ நம்ம லெவல் 2, இதுதான் லெவல் 2. லெவல் 2ல் இருந்து லெவல் 3, இப்போ லெவல் 2ல் உள்ளது இந்த ஸ்லாப்பில் ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோ. இப்போ லெவல் 2க்கு உண்டான இந்த சீலிங்கில் உள்ள லைட்டிங்ஸுக்கெலாம் எனக்கு வந்து ஒரு வேளை ஃபால் சீலிங் மேலே ரன் ஆகுது அப்படின்னா, ஃபால் சீலிங் வருது அப்படின்னா ஃபால் சீலிங் மேலே இந்த காங்கிரீட்டை ஒட்டி என்ன பண்ணியிருப்போம், கான்டியூட்டை ரன் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ நான் வந்து காங்கிரீட்டில் போடுறேன் அப்படின்னா, இப்போ 4000 இது 8000 அப்படி தானே. இதோட திக்னஸ் எவ்வளோ, இங்கேருந்து இங்கே இருக்குது அப்படி தானே, 400 mm. இப்போ 7600 இது இருக்கும் அப்படி தானே. இங்கேருந்து இங்கே 7600, 3600 மொத்தம். சரியா, இந்த லெவல்லேருந்து இது 3600, லெவல் 2லேருந்து 3600. அப்போ நம்ம இதை வந்து 3650 நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோ. இதுக்கு மேலே போயிருமா, இல்லை 3000, இது 400 சென்டராக வரணும்னா 200 கூட்டணும். 3800 வச்சா என்னோடய குவான்டிட்டி மேலே வருமா. இப்போ லெவல் 2 எடுத்துக்கிறேன்.
லெவல் 2ல் இங்கே வியூ ரேஞ்ச் என்ன வச்சுக்கணும்? அப்போ வியூ ரேஞ்சு லெவல் 2ல் இருந்து ஆஃப்செட் எவ்வளோமா? 3800 நான் வரைய போகிறேன். 3900 என்ன பண்ணிங்க வச்சுக்கோ. சரியா? இஷ்டமா? இப்போ நம்ம ஒரு காண்டிட் வரைகிறோம் சிஎன். அதோட எலிவேஷன் எதில் இருக்கணும்? பாட்டம் எலிவேஷன் 3800 வரைகிறேன். அப்போ காங்கிரீட்டுக்குள்ளே போயிருமா? இப்போ இது எங்கே இருக்குது? 3800 நிச்சயம் இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இதை விட இது எங்கேம்மா இருக்குது? மேலே. சரியா? இது 3600 தான். 3800 நமக்கு என்ன செய்யும்? காண்டிட்டு காங்கிரீட்டுக்குள்ளே நிச்சயது 2வது. ஓகேவா? அது ஃப்ளோரா சீலிங்கில் வரணுமான்றது நம்ம ஆட்டோக்கள் உள்ள கான்செப்ட் தான். பவர்னா ஃப்ளோரில் வரும், லைட்டிங்னா சீலிங். எஸ், அதெல்லாம் சேம் ஆஸ் இட் இஸ். நீங்கள் எங்கே வரையணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும்? நீங்கள் லெவல்ஸை செட் பண்ணிக்கணும். அப்படியே அதை காட்டிட்டு லைட் கிட்டே போய் விட்டா லைட்டில் அப்படியே கனெக்ட் ஆகிருக்குது. சுவிட்சுனா சுற்றிக்கிட்டே கனெக்ட் ஆகிருக்கும். சரியா? ஓகே. இப்போ அதே மாதிரி தான் சிஎன் 3800 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது இங்கே வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு ஒரு காண்டிட்டு 2 ஓகேவா? காண்டிட்டு 2 இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு செக்ஷன் கட் பண்ணி பாருங்க, தெரியும் எங்கே வருது அப்படின்னு. இருக்கா? எதுக்குள்ளமாக இருக்குது? காங்கிரீட்டுக்குள்ளே இருக்கா? அது அப்படியே அந்த லைட்டில் கனெக்ட் லைட்டில் கனெக்ட் பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து டவுன் பண்ணிக்கும். இப்போ இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது? சிஎன் இது வரைக்கும் நீ ட்ராப்பர் எடுத்துக்கோ. நோ வாட்டர் ரூட் சொல்யூஷன். இன்னும் நமக்கு ரூட் ஷார்ட்டாக இருக்குது. இல்லை இல்லை, பென் ரேடியஸ் கரெக்டாக வராது. சிஎன் அதுதான் சரியா? ஏன்னா இவ்வளோ ஷார்ட்டில் பெண்டு விழாது. ஸோ என்ன பென் ரேடியஸ் பெருசாக இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நீ பெருசாக ட்ராப் பண்ணால் தான் நிச்சயம் வேணும். ஓகேவா?